அத்தை என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல, சும்மா தொலை பண்ணாத. என்னடி அவசரத்துக்கு ஒரு 500 ரூபாய் கேட்டா அதை தர மாட்டேன்றியாடியா? உன் அவசரம் என்னன்னு தெரியும், வேலையை பார்த்துன்னு போ, எனக்கு வேலை இருக்குது. ஒரு 500 ரூபாய் கேட்டா என்ன நெக்கலா பேசிட்டு போற பத்தியா? யார கேக்குறது? வாணிமா, வாணி, வாணிமாவா? யாரு? வாணி, நான் தாமா. வாணிமாவா? என் காசு சரியா கேட்காமச்சா? யாரம்மா தேடுற? நான் தான் கூப்பிட்டேன் உன்ன. என்னது? நீதான் கூப்பிட்டியா? என்ன விஷயம் அந்த கேள்வி இப்படி பம்புது? சரி, ஏன் கூப்பிட்டா? அம்மா, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீதாமா என் கண்ணுக்கு தெரியற. ஐயோ ஐயோ, என்னடி இது இந்த நடிப்பு? கஷ்டமா? உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுமா. இப்ப குடுத்தினா நாளைக்கே குத்துறமா. 500 ரூபாயா? அதையும் என்கிட்ட கேக்குற? உன் மருமகள்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவளை பத்தி பேசாத வாணி. ஏன் அவ காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அவளை விடுமா, எனக்குன்னு யாருமா இருக்கிறாங்க உன்னை விட்டா? ஐயா, உன் மருமகள் சொல்ல வேண்டிய டைலாக என்கிட்ட சொல்ற? நான் தான் அவளை பத்தி இருக்காதுன்னு சொல்றேன். எனக்கு 500 ரூபாய் வேணும், அர்ஜென்ட்டா குடுமா. சரி, ஏதோ நீ கெஞ்சி கேக்குறாச்சும் குடுக்குற. இந்தா குடுமா, நாளைக்கே குடுத்துறேன். இந்தா, நீ 500 ரூபாய் தான் கேட்ட. நீ பாஸ்வா பேசினால சேர்த்து உனக்கு 500 ரூபாய் தர, நாளைக்கு கொடுத்துரு. என்ன? சரி வாணி, ரொம்ப நன்றிமா. வாங்கிட்டு எங்க போகுது? சரி, அதுக்கு என்ன கஷ்டமோ. ஏ ராணியே, ராணியே வாடி. என்னடி உன் மாமியார் அர்ஜென்ட்டா 500 ரூபாய் கேக்குது, கொடுக்க மாட்டியா நீ? ஏய், அது போயிட்டு போனா இதே வேலை தாண்டி அதுக்கு இருக்கணும்டி. அதுக்கு அர்ஜென்ட் கேட்டா கொடுக்காம இருப்ப? ஏய், அதை பத்தி உனக்கு தெரியாதடி. ஆமா, நீ அதுக்கு சப்போர்ட் பண்ற. ஏய், பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு, யாராவது கேட்டா. நீ அதுக்கு பாவப்படுற, ஆனா உள்ள வந்தாலும் உன்னை பத்தி கழுவி ஊத்துதடி. என்ன கழுவி ஊத்துச்சா? வரட்டும், அந்த கேள்விக்கு இருக்கு. வாணிமா, என்னயா? வாணிமா, அர்ஜென்ட்டா வெளியே போனா ஒரு 500 ரூபாய் கூட. அப்படியே கொடுத்து வச்சிருக்க பாரு. கேக்குறேன், என்கிட்ட எல்லாம் இல்ல. என்னம்மா, நைட் தானே உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன். அட குடிகார பையல, இது கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. என்னது குடுத்தியா? என்கிட்ட குடுக்கலையே. ஏமா, 2 500 நோட்டு கொடுத்தனமா, நல்லா ஞாபகம் பண்ணி பாரு. அட கருவாயா, கொடுத்த காசை கரெக்டா சொல்றானே. யோ, என்கிட்ட அப்ப கொடுத்தா? என்கிட்ட இல்ல. வா வாணி, உனக்காக வேண்டி முருகன் மொட்டை இது காசு கேக்குறேன். மொட்டை உனக்கா இல்ல அந்த முருகனுக்கா? ஏ வாணி, உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன், இல்லன்னா அதுக்கு மொட்டை போட்டுருவேன். ஏய், நீ கம்முனடி. யோ, நீ மொட்டை தானே போடணும். உனக்கு நான் 1 ரூபா தரேன். போய் பிளேட் வேண்டாம், உனக்கு நானே மொட்டை போட்டு விடுறேன். ஏய், தெய்வ குத்து ஆயிரடி, புரிஞ்சுக்கோ. யோ, என்ன வெறுப்பேத்தாத. காசுல ஒண்ணு இல்ல, ஒழுங்கா ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். நான் தான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அதானே கேக்குறேன். எங்க அந்த 1000 ரூபாய்? அன்னைக்கு என்ன உடனே பெரிய ரோதனையா போகுது. வரல. ஏய், கஜா வராடி. என்னடி வாணி, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும் போல இருக்குது. ஆமா ஆமா இருக்கு, ஆனா எல்லாம் பேங்க்ல இருக்கு. பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது, போய் சொல்ற மாதிரி எப்படி? யோ கருவாயா, இப்ப நீ இந்த இடத்த விட்டு காலி பண்றியா இல்ல என்ன சொல்ற? எனக்கு 500 ரூபாய் கூட போக மாட்டேன். ஒழுங்கா நான் குத்த காசு எங்க சொல்லு. குடுத்துதான் தொலையாண்டி போட்டோம். உன் புருஷனால மானம் போதே. இந்த மாதிரி பெரிய கவரவேன் பரம்பரை மானம் போதா மானம். ஏய் கஜா, நீ எதுக்குடி வந்த? ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் ஓர வந்தன வாணி. ஓர வந்தனியா? எனக்கா? என்னடி சொல்ற? ராணி மாமியாருக்குலாம் 1000 ரூபாய் குடுத்துக்கிறேன், கட்டின புருஷன் 500 ரூபாய் கேட்டுக்கிறாரு, கொடுக்க மாட்டேன்ற. பாவம், இவரை பார்த்தா அப்பாவே தெரியுது, அவருக்கு போய் தர மாட்டியா? என்னடி எங்க மாமியாருக்கு 1000 ரூபாய் கொடுத்த? நான் கொடுத்த அந்த 1000 ரூபாய் தானே. அவரு கொடுத்த காசு அவரு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணாட்டீங்களா? ஏ கஜா, எனக்கு தெரியும். ஆமாண்டி, நல்லா சொன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரிதான். ஏய், எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு 1000 ரூபாய் கொடுத்த? அது கஷ்டம்னு அழுதுச்சுடி, அதனால தாண்டி கொடுத்த. அதுக்கு என்ன கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, கேட்டா அது சொல்லல. எங்க புதுசா மட்டன் பிரியாணி கடை ஓபன் பண்ணிக்கிறாங்களா, அது வாங்கி கொடுத்தா உனக்கு காசு கேட்டது. ஏது பிரியாணி சாப்பிடவா? போச்சா போச்சா 1000 ரூபாய் இந்த வீடு கஷ்டப்பட்டு பிட் பண்ணி வந்தேன், அந்த காசு போச்சா? ஜோ மானத்தை வாங்காத, என்ன சொல்லிட்டு இருக்கிற? உழைச்ச காசு சொல்லியா? ஆமாமா, உழைச்சி காசு போச்சா? அது என்னமோடி, ஆனா உங்க மாமியார் நல்ல மனசு ராணி, எனக்கு கொஞ்சம் பிரியாணி குடிச்சு. அங்க வக்கனே பிரியாணி திண்டு வந்து கதை பேசிட்டு இருக்கிறியா? பத்திரி உன் மாமியார் கொழுப்ப. சரிடி, கடை மூட போறாங்க, நானும் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடணும், வரட்டுமா? பச்சடி உன் மாமியார் கிடையா? நம்மளுக்கு 1 ரூபாய் கொடுத்துச்சாடி. இங்க நின்னு பேசுறதா எப்படி? ஜாலியாட வாடம் போலாம். ஆடி சீக்கிரம் போலாம்.